கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம். அதில் சங்கீதம் 25 சங்கீதம் 14 வசனம். சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அதன் முன்பகுதி பாருங்க. சங்கீதம் 25 சங்கீதத்துல 14 வசனத்தோட முன்பகுதியை பாருங்க. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய ரகசியம் அப்படின்னா இன்றைய தினம் தம்முடைய ரகசியத்தை உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைய தினம் இதை நான் கேட்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ரகசியங்களை, என்னை குறித்த ரகசியங்களை, என்னுடைய பாதைகளை எனக்கு வெளிப்படுத்த போகிறார் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உண்மையிலே விசுவாசிச்சீங்கன்னா தேவன் இன்றைய தினம் உங்களுக்கு அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல நாள். இன்றைய தினத்திலே தேவன் தம்முடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். அதை மட்டும் விசுவாசிப்போம், வேற காரியமே வேண்டாம். அதுல பாருங்க, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள் இடத்தில் இருக்கிறது. அப்ப நீங்க தான் அந்த ரகசியத்தை சுமந்து கொண்டு இருப்பவர்கள். ரெண்டு காரியம் இருக்கு. கர்த்தருடைய ரகசியம் யார்கிட்ட இருக்கு? உங்களிடத்தில் தான் இருக்கு. கர்த்தருக்கு தேவ பயம், கர்த்தருக்கு பயந்தவங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப கர்த்தருடைய ரகசியம் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. அப்ப தேவனுடைய ரகசியத்தை சுமந்து கொண்டு தெரியுறீங்க நீங்க. தேவனுடைய ரகசியம்னா உண்மையான அதோட அர்த்தம் என்ன? கர்த்தருடைய ரகசியம்னா அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், உங்களை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள், அது எல்லாமே சொல்லிட்டு தெரிய மாட்டார். எல்லாத்துக்கும் போய் சொல்ல மாட்டாரு. அடுத்தவங்க அதெல்லாம் வச்சிருக்கேன்ப்பா பாரு அப்படின்னா சொல்ல மாட்டாரு. உங்களை குறித்து உங்களுக்கு மட்டும், உங்களுக்கு நேராக வருகிற காரியங்கள் தான் கர்த்தருடைய ரகசியங்கள். அப்ப தேவனுடைய திட்டங்கள், கர்த்தருடைய திட்டங்கள், உங்களை குறித்த திட்டங்கள், அது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியமா வைத்திருக்கிறார். அது அந்த திட்டங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அந்த நீங்க செயல்படுத்த வேண்டியது நீங்க தான். ஏன்னா உங்கள்கிட்ட தான், உங்களிடத்தில் இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா அதை செயல்படுத்த வேண்டியது எங்களுக்கு தான், நீங்க தான். அதுக்கான வல்லமை, அதுக்கான தகுதி, அதுக்கான பவர் எல்லாமே சகலத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறார். கொடுத்து உடனே நிரப்பி இருக்கிறார். வல்லமையால் நிரப்பி இருக்கிறார். தன்னுடைய ஆவின் வல்லமையால் அபிஷேகத்தால் நிரப்பி இருக்கிறார். அதை எடுத்து பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியத்தை எடுத்து பயன்படுத்தும் நேரம் நெருங்கி விட்டது. எப்ப இதெல்லாம் கிடைக்கும்? நீங்க தேவன் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது, தேவனே நான் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, நீர் எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு தினமும் ஜெபத்துல தேவனை கேட்க ஆரம்பிங்க. தேவனை என்னை பேர் சொல்லி அழைத்த நோக்கம் என்ன? என்னை குறித்த உங்களுடைய திட்டங்கள் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நான் இந்த பூமியில என்ன செய்யணும் வேண்டும் ஆண்டவரே? என் வாழ்நாளில் நான் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும்? என்னென்ன பண்ண வேண்டும்? என்னை குறித்த திட்டங்கள் என்னன்னு தேவனை கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா தேவ ரகசியம் உங்க மூலமாக வெளிப்பட போகிறது. தேவ ரகசியங்கள், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய காரியங்கள் உங்க மூலமாக வெளிப்பட போகிறது. தேவனுடைய கிரியைகளோட கருவி நீங்க தான். தேவனுடைய கிரியைகள் உங்க மூலமாக வெளிப்பட போகிறது. நான் அடிக்கடி அநேக தடவை இதை பற்றி சொல்லியிருக்கேன். தேவன் இயேசு கிறிஸ்து மேலே எடுத்துக்கொள்ள போகிறது முன்பாக சீடர்கிட்ட சொல்லுவாரு, என்னை விசுவாசிக்கிறோன்னா நடக்கும் காரியங்கள்னு சொல்லிட்டு நான் செய்த காரியங்களுக்கும் மேலான கிரியைகளை செய்வார் அப்படின்றது. அதுதான் தேவனுடைய ரகசியம், கர்த்தருடைய ரகசியம். அது நான் செய்வேன்னு சொல்லல தேவன். விசுவாசிக்கிறவன் தன்னிலும் மேலான கிரியைகளை செய்வான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப நீங்க இயேசு கிறிஸ்து செய்வதோட மேலான கிரியைகள் செய்வதற்காக நீங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. இப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்களேங்க. இதுதான் கர்த்தருடைய ரகசியம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் நோக்கமே அதுதான். கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்த நோக்கமே இதுதான். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னே, உபத்திரத்து கோயிலை உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னா கர்த்தர் அதுக்காகத்தான் தன் ரகசியத்தை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக அந்த ரகசியத்தை நீங்க கூட்டி உள்ள வைத்திருக்கிறீங்களா? அதான் ஒரு ஊழியர் அடிக்கடி சொல்லுவாரு, நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், தேவனை இயேசுவை செயல்பட விடுவது தான் உங்களோட காரியம். உங்களுக்குள்ள இருக்க தேவனை நீங்க வெளியே விடுவது தான் உங்களோட காரியம். நீங்க அதை கூட்டி வைத்திருக்கிறீங்க. ஏன்னா அது இருக்க தெரியல. தேவன் ஆவியான அபிஷேகம், தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய ரகசியங்கள் உங்கள்கிட்ட இருக்கு. நமக்கு தெரியாதனால தான் நமக்கெல்லாம் நான் தகுதி உள்ளவரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, நீங்க தான் தகுதி உள்ளவர். தேவன் சிலுவையிலே உங்களை தகுதிப்படுத்தி விட்டார். சிலுவையிலே சிந்தின ரத்தம் உங்களை தகுதிப்படுத்தி விட்டது. அப்ப கர்த்தருடைய ரகசியம் உங்களிடத்தில் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, கர்த்தருடைய கர்த்தரின் கிரியைகள் நீங்க. கர்த்தருக்காக மிகப்பெரிய காரியங்கள் செய்வதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய ரகசியம் உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறது. அந்த நாள் இன்றைய அந்த நாள். அப்ப தேவன் உங்கள் மூலமாக செயல்படுவதற்கு நீங்க தேவனை அலோவ் பண்றீங்களா? கர்த்தருடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்காக நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த இடத்துல நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக ரகசியங்களை உங்களிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிற தேவன் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம்.
எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, உம்முடைய ரகசியங்கள் உமக்கு பயந்த எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்ட மாத்திரமே நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாவனே, நாங்களே அந்த ரகசியம், உமது கிருபைகள் உமது கிரியைகளை நாங்கள் செய்வதே அந்த ரகசியம் என்பதை, உமக்காக ஓடுவதை, நீர் எங்களுடன் இருந்து வெளிப்பட போவதை அறிந்து கொள்வதே அந்த ரகசியம் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்கள் மூலமாக நீர் வெளிப்படும் காலம் இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பித்து விட்டதற்காக நன்றி 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 ஆண்டவரே. உமது ரகசியத்தை நாங்கள் வெளிப்படுத்த நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்த மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களை உங்களுக்கு தெரிகிறோம் அப்பா. ஏஸ்தாவனே நோய்வாய்ப்பட்டு படுக்கையாக இருப்பவர்களை உங்களுக்கு தெரிகிறோம் அப்பா. படுக்கையை எழுந்து நட என்று அவர்களுக்கு 9:44 கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, பரிபூர்ண சுகத்தை கூறுகிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.